வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுங்கிறது ஒரு நார்மல் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் கொஞ்சம் இது ஃபேஷனில் வரக்கூடிய ப்ளீட்டட் ஸ்கர்ட்டு. இந்த ஸ்கர்ட்டை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் ப்ளீட் இருக்குது, இன்னொன்று வந்து டபுள் சைடுமே ப்ளீட் இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை பொறுத்தவரையில் ஒரு ஸ்கொயர்லேயோ ரெக்டாங்கிள்லேயோ நீங்கள் ப்ளீட் பிடிக்கிறது ஈஸி. அப்படி எடுத்து வச்சு எவ்வளோடைய ப்ளீட் டெப்த் வேணுமோ ஒரு 1 இன்ச்சு வேணும்னா அப்படியே 1 இன்ச்சுக்கு அளவாக எடுத்து வச்சு பிடிச்சிடலாம். இதே வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் வேணுங்கிறப்ப அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக வரையும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெடி பேட்டர்ன் தனியாக போட்டு வச்சுக்குருவாங்க. போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்கொயரில் ப்ளீட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடியை வச்சு கட் பண்ணி பேக்கில் அட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கடை அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் வீட்டில் தைக்கிறவங்களுக்கு செட் ஆகும். நம்ம இண்டஸ்ட்ரியிலுமே சாம்பிள் மேக் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். அதே இது பல்க் ப்ரொடக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ப்ளீட் பிடிச்சிட்டு அதை வந்து ரெடி பேட்டர்ன் வச்சு ஷேப் பண்ணிக்கிறது கஷ்டமான விஷயம். இதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு ப்ளீட்டட் பேட்டர்னே டெவலப் பண்ணி கரெக்டாக ப்ளீட் எடுத்து வச்சு பிடிச்சா பேக் தட்டில் கரெக்டாக மேட்ச் ஆகி உட்காரணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ப்ளீட்டு ஜக்கா ஷேப்ஸ்லாம் கொடுத்தா தான் செட் ஆகும். அது மேனுவலாக பண்ணுறதுக்கும் சிரமமான விஷயம்தான். ஆனால் கேரில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதை வந்து அதுக்கான டூல்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க டைரக்ட் கிளாஸில் போயிடலாம். மறுபடியும் இந்த பழைய பென்சில் ஸ்கெட் தான், அதை தான் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சீரீஸ் முடிக்க போகிறோம். பென்சில் ஸ்கெட் பேட்டர்னை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த இருக்க பேக் தட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அப்படியே ப்ளைனாக வச்சுக்கவும் தான். ஃப்ரண்ட் தட்டு இருக்குது, ஃப்ரண்ட் தட்டில் மட்டும் தான் நமக்கு ப்ளீட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ் கொடுத்து இது என்னென்னா ப்ளீட்டட் பென்சில் ஸ்கெட்டும் போட்டுக்கலாம். pleated pencil skirt. ஓகே, சேவ் பண்ணிட்டோம். ஓகே, டாப்பில் வந்து வந்துருச்சு pleated pencil skirt. இப்போ இந்த ஃப்ரண்ட் தட்டு நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் தட்டு ஏற்கனவே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஃபோல்டர் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தான் எல்லா ஒர்க்கும் நம்ம அன்றைக்கி. ரைட், இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் நம்ம இந்த கட்டன்சி போர்ஷன் எடுத்துடலாம். இந்த ஷெல்ஃபராக நான் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் ஆன் பண்ணிவிட்டு சார் 2.17 இருக்குது. அதனால் இங்கே ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். எதுவும் கொடுக்கல, மிடில் வைக்கணும் வச்சுக்கோங்க, இல்லை அது உங்களுடைய ஸ்டைலுக்கு என்ன லுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கட்டன்சி போட்டுக்கோங்க. நான் அதே மாதிரி தான் ஒரு 2.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். இங்கே வர்றது நேராக ஒரு லைன் கிரியேட் பண்ணிடுவோம் தான். எஸ்கேப் கொடுத்தா போயிடும் லைனு. இந்த லைனை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டைலிங் தகுந்த மாதிரி இங்கே எப்படி வேணுமோ அது அந்த மாதிரி ஷேப். ஓகே, இப்போ இந்த ஷேப்பை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருவோம் தான். லிங்க்டு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்த போர்ஷன் வேணுமோ வச்சுருங்க. இந்த போர்ஷன் வேணும், நெக்ஸ்ட் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். கண்ட்ரோல் இதை அன்லிங்க் பண்ணிக்கோங்க. இதையும் அன்லிங்க் பண்ணிக்கோங்க. ரைட், இதை பழைய பேட்டர்ன் அப்படி தூக்கி ஓரமாக வச்சிடலாம். இந்த புது பேட்டர்ன் தான் வேலை நமக்கு இன்னைக்கு. இதை வந்து ஓப்பன் பேட்டர்னாக மாற்றி வச்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் நமக்கு தேவைப்படாது. இது வந்து கட்டன்சி போர்ஷன், அது தேவையில்லை. இதில் தான் வந்து ப்ளீட் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நாச்சு போட்டுக்கணும். இந்த ஜாயிண்ட்டு நாச்சு போட்டு இதுக்கப்புறம் தான் கீழே தான் ப்ளீட்டே வருது.
ஸோ இதை வந்து கர்வ் பாயிண்டர் மாற்றிக்கோங்க. என்ன பண்ண போறேன், எங்கே வரைக்கும் நாச்சு வருது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ மெஷர்மெண்ட் ஆன் பண்ணி பாருங்க. ஒரு 20 டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 இன்ச்சு இருக்குது. நாச்சு வந்து ஒரு 10 இன்ச்சு வரைக்கும் ப்ளே பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்துச்சு, இங்கே இருந்துச்சு. ஸோ இதுக்கு இங்கே இந்த ஏரியாவில் மட்டும் நான் நாச்சு அப்ளை பண்ணலாம் பிளான் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஈக்குவலாக நாட்ச் வரல இமேஜஸில் ஒரு இது மாதிரி ஹரிசாண்டலாக வந்திருக்குது. அதனால் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். -3 இன்ச்சு. ரைட். அப்புறம் இது கீழே 10 இன்ச்சு பாயிண்ட், -10 இன்ச்சு. ஆல்ரைட். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த 2 10 இன்ச்சு இப்படி கிராஸாக தான் பாயிண்ட் போகுது. சரி, நாச்சஸ் நம்மளுக்கு அந்த ப்ளீட்டு வர போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி இதை வந்து ஒரு 1 இன்ச்சு கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். 1 இன்ச்சு நாச்சே கொடுங்க. ஒன்றுனா சரி, ஒரு 10 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு போர்ஷனும் ஒரு இன்ச்சாக பிரிஞ்சிடும். அதேமாரி இந்த போர்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட், இங்கிட்ட 10 ஈக்குவல் பார்ட்ஸாக ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இது ரொம்ப கசசன்றாச்சா மெஷர்மெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் தெரியும். இப்போ நீங்கள் வந்து நாச்சஸ் எடுக்கிறதுக்கு சரி கார்மெண்ட் மோட் எடுத்துகிட்டு ஃபோல்டு கிரியேட் சிம்பிள் ஃபோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பக்கத்தில். இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு கேட்கும் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். நான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதை விட்டுட்டு இது வந்து நம்மளுக்கு ஜாயிண்டிங் பாயிண்ட்டு. அடுத்து இதில் வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். அதனால் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் விட்டுட்டோம் இல்லையா, அதேமாதிரி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் விட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட். ஸோ இதுக்கிடையில் எனக்கு ஒரு ப்ளீட் வேணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளீட் எடுத்துருக்கோம். நம்ம எல்லா பாயிண்ட்டுக்கும் ப்ளீட் அப்ளை பண்ணிவிட்டு அது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட். ஆல்ரைட், இது ஃபுல்லாக ஃப்ளீட் போட்டாச்சு. இப்போ இதனுடைய ஃப்ளீட்டோட பேட்டர்ன் எப்படி வரும்னு பார்க்க இங்கே இருக்கும். நியூ அன்ஃபோல்டு பீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஃப்ளீட் பேட்டர்ன் இதுதான் இருக்கும். இப்போ நம்ம ஒரே ஸ்ட்ரைட்டாக ப்ளீட் பிடிச்சிருந்தா இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். அப்படியே இதனுடைய லென்த்து மட்டும் இன்க்ரீஸ் ஆகி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரே கிராஸாக ஃப்ளீட் பிடிக்கனால அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே கிராஸ் இதாக இறங்கி வந்திருக்கு. பாருங்கள், எடுத்து வச்சு பாருங்கள். இந்த போர்ஷன் மேலே இதை எடுத்து வச்சுன்னா இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அதெல்லாம் பிடிக்க இது வந்து ஜாயிண்ட் ஆயிரும். கீழ் போர்ஷன் வரும்போது கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ப்ளீட். அப்படி ஸ்டெப்பாக எடுத்து வச்சு பிடிக்கிற ப்ளீட்டுக்கு பேட்டர்ன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சிங்கிள் சைடு ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்க. அதுக்கு தான் நான் இந்த இது எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். இது இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கலாம். இது ரெண்டு ஒரு செட்டு. இப்போ இதில் தான் நம்ம வேலை. தள்ளி வச்சிருங்க. இதில் அதே மாதிரி தான் சேம்
இந்த பாயிண்ட்டை நான் கரு பாயிண்டாக போயிட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு கீழே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். -3 இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சு -10 பாயிண்ட் வந்துச்சு. ஸோ இதுக்கும் அது மாதிரி இதுலேருந்து ஒரு 10 இன்ச்சு பாயிண்ட். இப்போ இந்த கேப்பில் வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து 10 டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது மாதிரி இந்த டிஸ்டன்ஸு கண்ட்ரோல் பிடிச்சி இந்த லைனை பிடிங்க. இடையில ஒரு பாயிண்ட் இருக்கனால அட் a டைமில் செலக்ட் ஆக மாட்டுது. டிவைட் கொடுத்தீங்கன்னா பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். கார்மெண்ட் டூல் எடுத்துட்டு ஃபோல்டு கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை விட்டுடலாம், அடுத்த பாயிண்ட் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை விட்டுட்டு இங்கேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் நான் இங்கே வைக்கல, அதே சேம் பாயிண்ட் வச்சுட்டு ஃபோர்த் பாயிண்ட். ஸோ அதில் வந்து ஒன்றுக்கும் வேற ஒரு லைன் லிங்கிங் லைனு, இதுக்கு வந்து ஒரே இதில் கொடுத்துறேன். சரிங்களா? சரி, இப்போ அதே மாதிரி தான் இந்த ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்தது எங்கே அதே சேம் எங்கே, அடுத்து இந்த பாயிண்ட்டை விட்டுட்டான், இந்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் வரும்போது அதே சேம் பாயிண்ட், ஃபோர்த், அது மாதிரி தான். அடுத்தது இந்த பாயிண்ட்டை விட்டுடலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இங்கே, ஃபோர்த் பாயிண்ட் இங்கே, இதை விட்டுட்டு இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட். ஆல்ரைட், ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃப்ளீட்டு, இந்த இதுக்கு ஃப்ளீட்டு எப்படி கிடைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா பேட்டர்ன் எங்கே இருக்கு. ஸோ ஏன்னா ஒன் சைடு வந்து நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லை, அதே லென்த்துக்கு அப்படியே இருக்கும். இந்த சைடு மட்டும் தான் ப்ளீட் பிடிச்சு நம்ம அதில் ஒட்ட வைக்கணும். மேலே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி கீழே இதை எடுத்து வச்சிங்கன்னா தெரியும். இப்போ செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்னை செக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு காட்டுறேன் பாருங்க. மெஷர்மெண்ட் டூலில் போனீங்கன்னா வாக்குன்னு இருக்கும், வாக்கிங் பீசஸ். இது இந்த ஆமுல் ஸ்லீவ் எல்லாம் மேட்சிங்கை செக் பண்ணுறதுக்காக இது இந்த இடத்துல நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பீஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துடுச்சு. இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பை எலமெண்ட்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்க. வருது பாருங்க, ரெட் லைட். அந்த பாயிண்ட் வரைக்கும் மேட்ச் பண்ணி கிடக்கலாம். அடுத்த பாயிண்ட் வரைக்கும் காட்டும், அடுத்த பாயிண்ட்டு காட்டும், அடுத்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டாக காட்டும். லாஸ்ட் பாயிண்ட் வந்தோன்னா கரெக்டாக நம்ம ஒரிஜினல் பேட்டர்னில் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேட்டர்னை வச்சு கரெக்டாக பிடிச்சி தைச்சிங்கன்னா பேக் பேட்டர்னில் ரெடி பேட்டர்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த கேரளா பேட்டர்னில் சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த பேட்டர்னை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஓகே, இதுலேருந்து இப்படி ரிலீஸ் பண்ணுறது ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்தீங்கனால போயிடும் பேட்டர்னு. ஸோ இந்த மெத்தடுக்கு இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி டபுள் சைடு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி. அவ்வளோதான், இன்னைக்கு ஸ்டைல் இதோட முடிச்சுக்கலாம் நண்பர்களே. ஒரு சிம்பிள் ப்ளீட்டு, அதை டபுள் சைடு ஆப்ரேட் பண்ணால் எப்படி பேட்டர்ன் கிடைக்கும், சிங்கிள் சைடு ஆப்ரேட் பண்ணால் எப்படி கிடைக்கும். இதான் வந்து நம்ம ஏற்கனவே பேஸ் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறோம். அதில் வந்து ஸ்டைல் மட்டும் டெவலப் பண்ணுறதுனால ஈஸியாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பேஸையும் போட்டு டெவலப் பண்ணோன்னா எக்ஸஸாக டைம் ஆகும். பழைய பேட்டர்ன்லேருந்து எடுத்து இது நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த
இந்த சீரிஸ் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வேற ஐட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் எனக்கு இதில் ஏதாவது ஸ்டைல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீரியல் உங்களுக்காக நான் நடத்துகிறேன். தேங்க்யூ.